வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன அழகான ஒரு தத்துவத்தை தான் சொல்ல போறேன். அதாவது, கனவு காணுங்கள், உங்களை தூங்க விடாத கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த வார்த்தைக்கு, அதாவது இந்த வரிகளுக்கு மிக அற்புதமாக பொருந்தக்கூடியவர் நம்முடைய முன்னாள் முதல்வர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில அவர் படாத கஷ்டங்களே கிடையாதுங்க. சின்ன வயசுலயே தன்னுடைய தந்தையை இழந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டும் இல்ல, வறுமை, நிராகரிப்பு அப்படின்னு சொல்லி அவர் பார்க்காத கஷ்டங்கள் வாழ்க்கையில கிடையவே கிடையாது. ஆனா அவர் மனசுல ஒரே ஒரு கனவு தாங்க இருந்தது. மக்கள் மனதில் என்றென்றும் ஹீரோவாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான். அது அவருடைய வாழ்க்கையில நடந்தது. ஏன் நடந்தது அப்படின்னா, மிகப்பெரிய உழைப்பை அவர் கொடுத்ததன் மூலமாகத்தான். அவருடைய வாழ்க்கை முழுக்க பாத்தீங்கன்னா போராட்டங்கள் தான் இருந்தது. ஆரம்ப காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவர் எம்ஜிஆர். நம்ப முடியுதாங்க. அதே மாதிரி அவருக்கு ஆரம்ப காலங்கள்ல நாடகங்கள் எல்லாம் மிகச்சிறிய வேடங்கள் தான் கிடைச்சது. ஏன் சினிமால கூட மிகச்சிறிய வேடங்கள் தான் அவருக்கு கிடைச்சது. ஆனா எதையுமே அவர் நிராகரிக்கவே இல்லை. நீ எல்லாம் ஹீரோவா ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னவங்க நிறைய பேரு. ஆனா அவங்க எல்லாரும் பார்க்கும்படியாக ஹீரோவாக மக்கள் மனத்துல அவ்வளவு அழகான ஒரு இடத்தை பிடிச்சாரு எம்ஜிஆர். எம்ஜிஆர் நடிச்ச முதல் திரைப்படம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சதி லீலாவதி. இதுல ஒரு சின்ன வேடம் தாங்க. போலீஸ் அதிகாரியா வருவாரு. அந்த வாய்ப்பையுமே அவர் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா உதாசீனப்படுத்தவே இல்லை. அதுலயும் நடிச்சாரு. பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா தான் 1947ல ராஜகுமாரி படத்துல அவர் ஹீரோவா அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிறதே கிடையாதுங்க. இறுதி வரைக்கும் வெற்றி மட்டும்தான் அவர் பக்கம் இருந்தது. காரணம் அவருடைய அயராத உழைப்பு. தன்னுடைய கனவை ஒரு நாள் நிச்சயமாக நனவாக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி. இதுதான் அவரை ஹீரோவாக்கிச்சு, மக்கள் மனசுல தெய்வமாக்கிச்சு. மக்கள் திலகம் அப்படிங்கிற பேரு வாங்கி கொடுத்தது. தமிழகத்தின் அசைக்க முடியாத முதல்வர் ஆக்கிச்சு. இது எல்லாமே அவர் கண்ட கனவும் அதற்கான அவருடைய உழைப்பும் தான். ஆக நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன அந்த வரிகளுக்கு மிக பொருத்தமாக இருப்பவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். ஆக பெரியவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் எல்லாமே நமக்காகத்தாங்க. அவர் சொன்னது என்ன அப்படின்னா, கனவு காணுங்கள், உங்களை தூங்க விடாத கனவை காணுங்கள் அப்படிங்கறதுதான். ஆனா இன்னைக்கு நிறைய பேரு அதை வித்தியாசமா நினைச்சிட்டு, கனவு காணுங்கள் தானே சொல்லியிருக்காரு, கனவு கண்டுட்டே இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, உங்களுடைய கனவு ஒரு நாள் வெற்றி பெறும் அளவிற்கு உங்களுடைய உழைப்பு இருக்கணும் அப்படிங்கறதான் அவர் சொன்னாரு. உங்கள் கனவு ஒருபோதும் உங்களை தூங்க விடக்கூடாது. அவ்வளவுதாங்க விஷயம். சரி, மீண்டும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.